ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நிறைய சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அது நான் என் ப்ரொஃபைலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் லைக் ஓகே என்னால் வந்து மற்றவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் நான் ரிமூவ் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ நிறைய பேர் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் வந்து தம்பி மாதிரி பார்த்த பையன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் காலேஜில் படித்த பையனோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோவும் சேர்த்து வச்சு நியானா எபிசோடில் வந்த இந்த யாமியோட காதலன் இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. நான் தம்பி மாதிரி பார்த்த பையங்க. அண்டு அது வந்து அவங்களோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும்ல. ஒரு இடத்துல நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா மீன் நான் யார் போட்டாங்களோ நான் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது தப்பு இல்லைங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க தான் என்னோடய காதல் அப்படின்ற மாதிரி நான் எந்த இடத்துல நான் யாரையுமே சொல்லலை. அகெயின் ஒரு விஷயம் நடந்தது, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அவங்களோட லைஃப்பையோ இதுவும் நான் யார் லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நானும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான், நிறைய கனவுகள் கொண்ட ஒரு பொண்ணு தான். என் லைஃப் தவிர்த்து எல்லாரோட லைஃப்பும் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. அது ஜஸ்ட் ஒரு ஷோ. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ அது ஏதோ ஒரு இடத்துல வைரல் ஆச்சு. பட் அதுக்காக மற்றவங்களோட லைஃப்பும் நம்ம ரூயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ளீஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.